Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 6.1 ஃபார் வித் யூஸ்வல் நோட்டேஷன் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் பை வெக்டர் மெத்தடில் a² = b² + c² - 2bc cos a. இதில் 3 சம் இருக்குது. அதில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மீதி எல்லாம் நீங்களே போட்டுடலாம். a² = b² + c² - 2bc cos a அப்படின்னு வெக்டர் மெத்தடில் நாம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன் ஏபிசி. அப்போ பாரு, ஏபிசி உள்ளே இருக்கிற ஆங்கிள் ஏவுக்கு உள்ளே இருக்கிற ஆங்கிள் ஏ. அப்போ வெளியில் இருக்கிற ஆங்கிள் 5 - a. இதை பாரு, இதை நீட்டி விட்டோம்னா இது டோட்டலாக 180 பையா. அப்போ உள்ளது ஏ போச்சுன்னா இது 5 - a. அதே மாதிரி பி போட்டிங்கன்னா உள்ள பிங்கிற ஆங்கிள், வெளியில் 5 - b. அதே மாதிரி சிக்கு உள்ளே இருக்கிற ஆங்கிள் சி, வெளியில் 5 - c. ஏவுக்கு ஆப்போசிட்டு ஏ வெக்டர், பிக்கு ஆப்போசிட்டு பி வெக்டர், சிக்கு ஆப்போசிட்டு சி வெக்டர். ஆனால் நல்லா ஞாபகத்துக்கு இப்படி தான் போடணும். இது யூஸ்வல் நோட்டேஷன்னா இதுதான். ஏவுக்கு ஏ ஆங்கிள், பிக்கு பி ஆங்கிள், சிக்கு சி ஆங்கிள், வெளியில் 5 - a, 5 - b, 5 - c நீட்டு விட்டோம்னா ஏங்கிற வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டு ஏ வெக்டர், பிங்கிற வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டு பி வெக்டர், சிங்கிற வெக்டருக்கு ஆப்போசிட்டு சி வெக்டர். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை எப்படி நம்ம இப்போ ஜஸ்ட் படம் மட்டும்தான் போட்டிருக்கேன். படத்துக்கு 1 மார்க் இருக்குது. பை வெக்டர் மெத்தடில் சாமி, பை வெக்டர் மெத்தட். நான் இப்போ ஃபார்முலா தான் எழுத போகிறேன். பை வெக்டர் மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பை வெக்டர் மெத்தட். நம்ம வெக்டர் மெத்தட் பிரகாரம் என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏபி வெக்டர், நல்லா பாரு, ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர். டைரக்ஷன் மாற்றிடக்கூடாது. டைரக்ஷன் மாற்றினா சிம்பிள் மாறி போயிடும். ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். இது உனக்கு தெரியும் நல்லா, ஏன்னா நீ 11th படிச்சுட்டு வந்தது தான். புறப்பட்ட இடத்துக்கே நம்ம சுற்றிக்கிட்டு வந்துடுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ 0. ஏவில் தொடங்குறோம், சுற்றிக்கிட்டு எகைன் ஏவுக்கே வந்துடுறோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்து வந்த, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏவிலேருந்து ஏவுக்கே வந்திருக்கோம். அப்போ 0. அவ்வளோதான். இப்போ புரியுதா? இது ஃபார்முலா. இப்போ நம்ம நல்லா கவனமாக பார்த்துக்கோ. அப்போ நமக்கு என்ன வரும்? இதை பாரு, ஏபி, இது ஏபி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துருக்கிறோமா? அப்போ சி வெக்டர் ப்ளஸ் பிசி என்னன்னு எடுத்துருக்குறோம்? ஏ வெக்டர் ப்ளஸ் சிஏ என்னன்னு எடுத்துருக்குறோம்? பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். புரியுதா தங்கம்? பாருதா, ஏபி பி வெக்டர், சாரி சி வெக்டர், பிசி ஏ வெக்டர், சிஏ பி வெக்டர். இப்போ இது நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் பாரு, இங்கே ஏ மட்டும் a² ஈக்குவல் டு, இதை பாரு, நீ என்ன ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுறோமோ அதுதான் பார்க்கணும். ஏ வெக்டர் லெஃப்ட் சைடு, ஏ வெக்டர் மட்டும்தான் இருக்குது. பிசி எல்லாம் ரைட் சைடு போயிடுது. அப்போ ஏ வெக்டர் மட்டும் இங்கே வச்சுக்கோ. அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பியும் சியும் அந்த சைடு கொண்டு போயிடும். ப்ளஸ் பி, சி வெக்டர் அந்தாண்ட போனால் மைனஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர். புரிஞ்சுதா சாமி? ஏன் ஏ வெக்டர் மட்டும் இங்கே வச்சிருக்கேன்னு தெரியுதா? நம்ம கேள்வியில் பார், கொஸ்டினில் ஏ மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குது, பிசி எல்லாம் ரைட் சைடு இருக்குது. அதனால பியும் சியும் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ கொஸ்டின் கொஸ்டினை பார், இது ஸ்கொயர் இருக்கா? அப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணு. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ட்ரையாங்கிள் கான்செப்டை புரிஞ்சுக்கோ. கேள்வியை பார்த்து என்ன வேணுமோ அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? நீ நினைக்கலாம், ஏன் ஏ வெக்டர் அந்த சைடு, எதை வேணாலும் நீ கொண்டு போய்க்கலாம். புரியுதா? சரி, இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன? ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர், அது 2 தரம் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் அது a² ஆகும். நல்லா பார்த்துக்கோ. ஏ வெக்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா a². ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் சாமி, அதனால் அதை 2 தரம் இருக்கும்போது ஸ்கேலராக போயிடும். புரியுதா? ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் a² ஈக்குவல் டு பாரு, மைனஸ் சி வெக்டர் ஸ்கொயர்டை பண்ணால் c² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு
பி வெக்டரை ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர். புரிஞ்சுதா நான் சொல்றது? அப்புறம் இப்போ பாரு, இந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் வெளியில் எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்தது என்னென்னு எழுதுவ? 2b வெக்டர் அல்லது சி வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு எழுதிடுவேன். பார்த்துக்கோ, சரியா? இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டட். சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கும்போது இந்த மைனஸ் எங்கே போயிடும்? மைனஸை காமனாக வெளியில் எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். தெரியுதா? இப்போ நான் வந்து இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்பு கூட நான் எழுதுறேன். இன்னொரு ஸ்டெப் என்ன, எப்படி போடுவோம்? a வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நான் சொல்றது என்னன்னு புரியுதா கண்ணு? இது எங்கடா மைனஸ் போச்சுன்னு தேடாத, மைனஸை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இது என்ன ஆகும்? a வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இப்போ இதை தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். இதை தான் இப்போ ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்போ a வெக்டரை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், சி வெக்டரை ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டரை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2c வெக்டர் டாட் பி வெக்டர். அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். அப்போ இது அப்படியே a ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இதுக்கு ஃபார்முலா எழுதுற சி வெக்டர் டாட் பி வெக்டருக்கு மாலஸ் ஆஃப் சி வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா போட்டோமா? அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா மாலஸ் ஆஃப் சி வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மேக்னிடியூடு ஏ வெக்டருடைய மேக்னிடியூடு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஏ தான். நாம மேக்னிடியூடு வந்து பாருங்க, மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வந்து ஏ தான். மாலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு பி, மாலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு சி. மேக்னிடியூடு கரெக்டா இது ஏ வெக்டர், இதனுடைய மேக்னிடியூடு ஏ, பி வெக்டருடைய மேக்னிடியூடு பி, சி வெக்டருடைய மேக்னிடியூடு சி. அப்ப உனக்கு பாரு இப்ப என்ன வரும் அப்படின்னு நான் சொல்றான். இப்ப இது வந்து ஏ ஸ்கொயர்டு சாமி. அப்ப ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 பர் சிபி அல்லது பிசி எது வேணா போட்டுக்கோ. அப்புறம் காஸ், இப்ப இந்த தீட்டா பார், சிக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பார். இது பி வெக்டர், இது சி வெக்டர். அப்ப சி வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பை மைனஸ் ஏ. இது பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உள்ள இருக்கிறது போட்டக்கூடாது. அப்ப தேர்ஃபோர் ஆங்கிள் பை மைனஸ் ஏ. அப்ப தேர்ஃபோர் பை மைனஸ் ஏ அப்படிங்கும்போது உனக்கே தெரியும் பைங்கிறதுனா 180. அப்ப இங்க பார், இந்த ட்ரையாங்கிள்ல பைனா 180. 180ல இருந்து ஒரு ஆங்கிளை கழிக்கும் போது செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு தெரியும் ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய சிம்பிள் மைனஸ், பையோட சேரும்போது மாறாது. காசு பையோட சேரும்போது மாறாது. கண்ணு இதுக்கு பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ரெண்டு ஸ்டெப். மாறுமா மாறாதா, சிம்பிள் என்ன, எவ்வளவுதான். அப்ப காசு 180 கூட சேரும்போது மாறாது. இது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது காசோடைய சிம்பிள் மைனஸ். அப்ப சோ நமக்கான ஆன்சர் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. இவ்வளவுதான். இதுதான் நம்ம நிரூபிக்கணும். கண்ணு ஒன்னே இன்னும் ட்ரையாங்கிள் வரைஞ்சினா 1 மார்க் இருக்கு. பை வெக்டர் மெத்தடில் 3 பக்கத்தையும் ஆட் பண்ணா, ட்ரையாங்கிளுடைய 3 பக்கத்தையும் ஆட் பண்ணா கண்டிப்பா 0. அப்ப ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. நம்ம கொஸ்டின்ல ஏ லெஃப்ட் சைடு இருக்கனால ஏவை மட்டும் வச்சுக்கோ, பியும் சியும் அந்த சைடு கொண்டு போயிரு. அடுத்தது ஸ்கொயர்டு பண்ணனால போத் சைடு ஸ்கொயர்ட் பண்ண. ஸ்கொயர்டு பண்ணும்போது இந்த மைனஸ் வெளியில் எடுத்தீங்கன்னா அது பிளஸ் ஆயிரும். அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர்டு அப்படின்னா
நமக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர்டு. அடுத்தது சி வெக்டர் ஸ்கொயர்டுனா சி ஸ்கொயர்டு பிளஸ் பி வெக்டர் ஸ்கொயர்டுனா பி ஸ்கொயர்டு. ஏன்னா ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஏ ஸ்கொயர். அப்புறம் 2ab அப்படிங்கும்போது பாரு 2bc. இது புரியுதா கண்ணு? அப்ப ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் 2c வெக்டர் டாட் பி வெக்டர்னு வரும். இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? சி வெக்டர் டாட் பி வெக்டருக்கு ஃபார்முலா பாரு, ஏ ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும், சி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும், பி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும், 2 அப்படியே இருக்கும். இதுக்கான ஃபார்முலா மாலஸ் ஆஃப் சி வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்ப மாலஸ் ஆஃப் ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் ஏ, பி வெக்டருடைய மேக்னிடியூட் பி, சி வெக்டருடைய மேக்னிடியூட் சி அப்படிங்கும்போது ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் 2bc. இப்ப பாரு, இந்த சி வெக்டருக்கும் இந்த பி வெக்டருக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் பை மைனஸ் ஏ. அப்ப தேர்ஃபோர் இது செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய சிம்பிள் மைனஸ், காஸ் பையோட சேரும்போது மாறாது காஸ் ஏ. இது தெரியலன்னா பாரு, ஆன்சரை பார்த்து அப்படியே எழுதிடலாம். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா சாமி? இதே மாதிரிதான் சேம் மற்ற ரிசல்ட் நிரூபிக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.